Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்ச நாள் வீடியோ வந்து போட முடியல. என்னன்னா வேலைகள் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அது போக அந்த குளிர் வேற இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்கனால எப்படி அப்பப்போ ஒவ்வொரு வேலைகள் வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரெகுலராக காலைல இருந்து நைட் வரைக்குமே வேலைகள் எதுவுமே ரொட்டேட் மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அதனால தான் போட முடியல. இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓனர் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அதாவது நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு அந்த பையன் ஸ்கூல் போகல, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். ஒய்ஃப் தான் உள்ள வேலைக்கு போயிருந்தாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலே வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ என்னென்னா இப்போ இந்தோனேஷியா அம்மா வந்து ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருந்தால் பார்த்தீங்களா, இப்போ வந்து சரியாயிட்டு இப்போ 2 நாளாக டியூட்டியில் அவங்க தான் இப்போ சமையல் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு வேலை இல்லை, நம்மளுக்கு வெறும் க்ளீனிங் பண்ணுற வேலை மட்டும்தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஏன்னா குளிர் வேறு இங்கே பயங்கரமாக இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ பயங்கர குளிர், என்ன சொல்கிறது, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் குளிர் வந்து நல்லா பயங்கரமாக இருக்குது. காலையில் நைட்டு நல்லா குளிர் ஆரம்பிச்சிருதுங்க. கிளைமேட்டும் நல்லா இருக்குது. அதுபோக வெயிலும் அடிக்குது, குளிரும் அடிக்குது. இங்கே பாருங்க, வெயில் நல்லா அடிக்குது பாருங்க. வெயில் அடிக்குது. அதுக்கு தக்கன அவங்களுக்கு வந்து குளிருமே செமையா இருக்கும். அதாவது வெயிலே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு குளிர் இருக்கும். வெயில் சுள்ளுன்னு அடிச்சாலுமே இந்த வெயில் வந்து என்ன சொல்றது, அடிச்சும் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும் குளிர். இப்போ வெளியே நின்று வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு குளிர். அதாவது நம்ம சட்டை வந்து நம்ம இப்போ எப்படி சொல்லலாம்னா, இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்கு பாருங்க, ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல நின்றுக்கிட்டோம்னா நம்ம சட்டை ஃபுல்லாக கூலிங் ஆயிருமா, அந்த மாதிரி ஆகும். இப்போ நம்ம வெளியே போய் நின்றுக்கிட்டோம்னா வெயில் அடிச்சாலும் நம்ம சட்டை இப்போ வெளியே போய் என்னன்னா அடி கூலி ஜில்லுன்னு இருக்கும். நம்ம சட்டை ஐட்டா எல்லாமே ஜில்லுன்னு ஆயிரும், அந்த அளவுக்கு இருக்கும் குளிர் இங்க. அது போக பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து பெய்கிட்டு இருக்கோம். ஓனர் அந்த இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில வேலை முடிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருந்தேன்னா நான் வெளியே நின்று ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இவங்க தூங்கிட்டு இருந்தாங்க, அந்த பையன் வேற ஸ்கூல் போகல. ஓனர் வந்து ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. என்ன புக்குன்னு பார்த்தா, நம்ம கஸ்டம்ஸ்க்கு கொண்டு போய் கொடுத்துரு, அங்கே போயிட்டு ஃபோன் அடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த கார், அந்த வண்டியை வித்துட்டாங்க. அதாவது நம்ம கார் வச்சிருந்தாங்கல்ல எங்க ஓனர், அந்த பென்ஸ் கார் வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த பென்ஸ் காரை வந்து வித்துட்டு அதே மாதிரி வேற இன்னொரு கார் வாங்கியிருக்காங்க. அதுமே பார்த்தீங்கன்னா செகண்ட்ல தான் வாங்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த வண்டி வந்து அதே மாதிரியே வாங்கிருக்காங்க. அதாவது ஏற்கனவே வச்சிருந்தாங்களே கருப்பு கலர் வண்டி, அதே மாதிரி பென்ஸ், அதே வண்டி அந்த வண்டியை கொடுத்துட்டு இது இந்த செகண்டா வாங்கிருக்காங்க. செகண்ட்ல கொஞ்சம் லேட்டஸ்ட் வாங்கியிருக்காப்ல. லேட்டஸ்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த வண்டிக்கு வந்து இவங்க பேர்ல மாத்தணும் இல்லையா, எங்க ஓனர் பேர்ல மாத்தணும் இல்லையா, அதுக்காண்டி அந்த வேலைகளுக்காண்டி இப்போ ஒரு ஆபீஸோட லொகேஷன் அனுப்பி எனக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. போட்டோவும் அனுப்பியிருந்தாங்க. லொகேஷனும் போட்டோ அனுப்பியிருந்தாங்க. அனுப்பிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணாப்ல, இந்த மாதிரி நான் அனுப்பியிருக்கேன், இந்த மாதிரி நான் ஒய்ஃப்ட்ட வந்து இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கேன், பேப்பர்லாம் கொடுத்துருக்கேன், அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. இப்போ அதனாலதான் இப்போ நம்ம அதை கொண்டு போய் கொடுத்தா தான் இவங்க வந்து அநேகமா இவங்க பேர் மாற்ற வேண்டி இருக்கும் நினைக்கிறேன். இந்த வண்டி வைக்கிறாங்க இல்லையா, இந்த வண்டிக்கு வந்து இவங்க பேர்ல மாத்துறதுக்காண்டி, இந்த வேலைக்காண்டி இந்த பேப்பரை கொண்டு போய் கொடுக்க போறோம்னு நினைக்கிறேன். நானா நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ அவர் எதுவும் அதை பத்தி எதுவுமே சொல்லலை. ஆனா இவர் அக்கமா இதுல இருந்ததுனால அப்புறம் இவங்க பேர்ல மாத்திரைக்காண்டி கொடுக்காங்க போல இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். இதை கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கேருந்து என்ன ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணா நான் பேசுறேன் அப்படின்ட்டு இருக்காப்ல. சரி பாப்பா, அங்க போயிட்டு தான் என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். அது போக இப்போ நம்ம எத்தனை கிலோமீட்டர் அங்கிட்டு போறோம்னு பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடம் இந்த இருக்கு பாருங்க, லொக்கேஷன் போயிட்டு இருக்கு பாருங்க. 16 ஆயிட்டு நம்ம வீட்டுல இருந்து. ஆமா, இன்னும் ஒரு 30 நிமிஷம் ஆகும் போல. நம்ம வீட்டுல இருந்து வந்து இது ரொம்ப தூரம் தான். இது 27 கிலோமீட்டரா? நம்ம வீட்டுல இருந்து 27 கிலோமீட்டர். ஆமா, 27 கிலோமீட்டர் வருது இந்த இடம். ஏன்னா இப்போ ஓனர் கொடுத்த லொக்கேஷன் வந்து கரெக்டாக 27 கிலோமீட்ரு. சரி, நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு சாப்பாடும் எதுவும் பொங்கலை, ஏன்னா சிக்கன் பிரியாணி இருக்குது. அது போக அதுதான் இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு. நேற்று வந்து பிரியாணி தான் பொங்கணும் நாங்கள். அதனால் பிரியாணி வச்சு இன்றைக்கி சாப்பிட்டுக்கலாம், நீனு வா அப்படின்னு சொல்லி நீங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. நானும் 2 பேரும் சேர்ந்து, நானும் அவங்களும் சேர்ந்து இப்போ போய்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துக்கு. போயிட்டு அங்கே என்ன ஏதுன்னு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே சைடில் வந்து போலீஸ் வண்டி நிற்கிது. ஏன்னா இங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிறதுனால அந்த முக்கிலேயே வண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லுமே கம்பெனி தான் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லுமே இந்த பாருங்க, இது ஃபுல்லுமே கம்பெனி தான். பில்டிங், அவ்வளோ பில்டிங் இருக்குது பாருங்கள். இது கரெக்டாக இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது நம்ம இன்னும் ரீச் ஆகுறதுக்கு. இந்த பில்டிங்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் கட்டிகிட்டே இருக்காங்க, வேலை நடந்துகிட்டே இருக்குது, வேலைகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அது போக நம்ம சேனலில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு நம்பர் தாங்கன்னு. இதே நிறைய மட்டும் சொல்லிட்டோம் நம்ம.
இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க. இன்ஸ்டாகிராமுக்கு வந்து நமக்கு கால் பண்ணுங்க, நம்ம எதுனாலும் ரெடி பண்ணலாம். இப்போ நிறைய பேர் கால் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது இப்போ இடையில இப்போ ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அதாவது சவுதிக்கு வந்து வீட்டு வீட்டு டிரைவருக்குன்னு சொல்லி வந்திருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து எப்படின்னா வீட்டு ஹவுஸ் டிரைவர் தான், நீங்க வந்து போங்கன்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னா, ஏஜென்ட் சூப்பர் ஏஜென்ட் எந்த குறையும் இல்லை, ஏஜென்ட் நல்ல ஏஜென்ட் தான் அவங்க அனுப்பியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஏமாத்தலாம் செய்யல. அவங்க சொன்ன மாதிரியே இந்த வேலை வீட்டு வேலைக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க அங்கேருந்து காசு வாங்கி அந்த என்ன வேலைக்குன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி அவங்க எல்லாமே டிக்கெட்லாம் போட்டு கிளியராக இங்கே அனுப்பிட்டாங்க. எங்கள் சவுதி அரேபியாவுக்கு அனுப்பிட்டாங்க. இதில் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன வேலை, அதாவது இங்கே சவுதி அரேபியாவில் வந்து வீட்டு டிரைவருக்கு நம்ம அனுப்பிட்டோம். ஆனால் அது வீட்டு டிரைவர் தான் இருக்குமா அப்படிங்கிறது வந்து எந்த ஏஜென்ட்டுக்குமே தெரியாது. இப்போ நம்மளோட எந்த ஏஜென்ட்டுக்குமே அது தெரியாது. அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப உஷாராக வரணும். அங்கேருந்து வரும்போது ரொம்ப உஷாரா வரணும். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த ஏஜென்ட்டை நம்ம எந்த ஏஜென்ட்டை நம்ம ரெடி பண்றோமோ அந்த ஏஜென்ட்டை முதல்ல கேட்கணும். கேட்டுட்டு இந்த மாதிரி நான் போற வேலை வந்து டிரைவர் வேலைக்கு தான் இருந்தா ஓகே தான், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒருவேளை டிரைவர் வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை நீங்க பார்க்க சொன்னாங்கன்னா என்னால பார்க்க முடியாது. சரியா? இல்ல நீங்க அது வந்து உங்களோட சௌரியம் தான். இல்ல நான் பாத்துருவேன், பிரச்சனை கிடையாது, நான் எந்த வேலையா இருந்தாலும் பிரச்சனை நான் பாத்துருவேன், ஆனா நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த வேலைக்கு தக்கன எனக்கு சம்பளம் வேணும். எப்படி டிரைவர் வேலையும் பார்ப்பேன், மற்ற வேலை எதுவும் வேலை பார்க்க சொன்னாங்க. அதாவது அவங்க இப்போ இவங்க வந்தவங்க என்ன ஆச்சுன்னா, இவங்கள்ட்ட இப்போ புதுசாக வந்தவங்க என்னாச்சு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, டிரைவர் வேலைக்கு வந்திருக்காங்க. அந்த வீட்டில் அவங்களுக்கு டிரைவர் வேலையும் இருந்திருக்கு. அது போக இன்னொன்று என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஓனரை வந்து, அதாவது கஃபீலோட அவங்க வந்திருக்காங்க இல்லையா, அந்த வீட்டு ஓனர் வந்து இது வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்கன்னா, மாட்டுக்கொட்டை வச்சிருக்காங்க. அது போக ஆடு கோழி எல்லாம் வளர்க்காங்க போல இருக்கு. அந்த இடத்துலயும் வேலை பார்க்க சொல்றாங்களாம். புரியுதா இல்லையா? அது வந்து சம்பளம் வந்து 1500 ரியாலா சொன்னாங்க. 1500 ரியால். புதுசா வர்றவங்களுக்கு அவ்வளவு சம்பளம் 1500 ரியால் கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ரூம் இருக்கு, ஆனா ஏற்கனவே ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சின்ன ரூம் தான். எங்களுக்கு வீடியோ எல்லாம் எடுத்து அனுப்புனாங்க. அவங்க என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு அவர் எனக்கு அடிச்சாரு. இப்போ நான் இங்கதான் இருக்கேன்னால எனக்கு அடிச்சு இந்த மாதிரி இருக்கு பாய், எனக்கு இந்த மாதிரி கஷ்டமா இருக்குது, நான் டிரைவர் வேலைக்கு தான் வந்தேன், ஆனா இங்க வந்தாங்கன்னா இவங்க ஆடு பார்க்கணும், மாடு பார்க்கணும், அந்த இதை கொட்டையை கிளீன் பண்ணணும், வைக்கணுங்க. அது எனக்கு செட் ஆக மாட்டேன். ஏன்னா எல்லாத்துக்கும் செட் ஆகாது. அதான் என்ன நம்ம டிரைவர் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்திருப்போம். அங்கேருந்து வரும்போதே நம்ம அப்படிதான் சரி டிரைவர் வேலை தானே பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் மாடை பார்த்துக்கோ, ஆடை குளிப்பாட்டு கோழி எல்லாம் எல்லாத்தையும் ஓட்டி வச்சு கிளீன் பண்ணுங்க வைங்க அப்படின்னா அது வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகாது. சரியா? அந்த மாதிரி வேலைகள் வந்து அமைஞ்சிருது. சரியா? அதனால இப்போ அவர் எனக்கு கேட்டார், இந்த மாதிரி என்ன பாய் செய்யலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி கேட்டாரு. நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிடிச்சா பாருங்க. ஆனா சம்பளம் வந்து புது டிரைவருக்கு வந்து 1500 ரூபா தான். அதுக்கு மேல கிடைக்கிறது வந்து நம்மளோட லக்க பொறுத்து தான் இருக்கு. சரியா? 1500 ரூபா தான். அதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிடணும். ஏன்னா அதெல்லாம் ஓகே தான். ஆனா உங்களுக்கு வந்து வேலைகள் வந்து டிரைவர் வேலையை போக மற்றபடி ஏதாவது வேலைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆடை பார்க்கணும், கோழியை பார்க்கணும், மாடை பார்க்கணும், அந்த கொட்டையை கிளீன் பண்ணணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சில பேர்த்துக்கு ரைட்டு பிரச்சனை இல்லை, நம்ம வந்துட்டோம் வேலைக்கு ஒன்று வந்துட்டோம், அந்த வேலையும் சேர்த்து பார்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது, ஆனா சம்பளம் மட்டும் கொஞ்சம் கூட கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்கும். சரியா? ஆனா இவங்களோட பொறுத்தளவுக்கு என்னன்னா, இங்க சவுதியை பொறுத்தளவுக்கு என்னன்னா, உங்களுக்கு என்ன சம்பளம் பேசுனாங்களோ அந்த சம்பளம் தான் தருவாங்க. ஒரு நல்ல கஃபிலே நல்ல ஒரு மனசாட்சி உள்ளவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன, சரி பரவாயில்ல, நம்ம வந்து டிரைவருக்கு தான் எடுத்தோம், சரி இந்த விலைகளும் கொடுக்குறோம் அப்படிங்களா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மனசாட்சி உள்ளவங்க காசு கொடுப்பாங்க. அப்படி இல்ல நான் இதுதான் எடுத்தேன், இதெல்லாம் நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அந்த வேலை உங்களுக்கு ஒத்து வரணும். சரியா? அதனால இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப இவங்க என்கிட்ட கேட்ட உடனே நான் சொன்னேன், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னா உங்க அனுப்பிவிட்டாங்கல்ல அவங்கள்ட்ட நீங்க பேசிட்டு இந்த மாதிரி நீங்க இப்ப இங்க சவுதியில இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யலாம், இங்கேயே இருந்து உங்க ஏஜென்ட் பேசிட்டு நீங்க மாறிக்கலாம். ஏன்னா நிறைய வீடு இருக்கு, மாறுறதுக்கு நிறைய வீடு இருக்கு. ஏன்னா இங்க உள்ள சவுதியில வேலை பார்க்குறவங்களே டிரைவரை நிறைய பேர் கேட்கறாங்க. அதனால நீங்க அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா அவங்க ஏஜென்ட்டை நான் பேசுறேன்னு இருக்காங்க. ஏன்னா அவங்க அனுப்பிவிட்ட ஏஜென்ட் தான் நான் பேச முடியும் இதை பத்தி. ஏன்னா இப்ப நம்ம எடுத்தோம் வச்சுக்கோங்களேன், இப்ப நான் ஒரு விசா எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இப்போ என்னை நம்பி ஒரு கஃபீல் தந்திருக்காங்கன்னு சொன்னா இப்ப அவங்கள்ட்ட போய் நான் பேச முடியும். என்னங்க நீங்க இப்படி தானே சொன்னீங்க, இந்த மாதிரி டிரைவர் வேலைக்கு தானே சொன்னீங்க, இப்போ நீங்க அந்த வேலைலாம் கொடுத்தீங்க, அவங்களால பார்க்க முடியாது, ஒண்ணு அவங்களுக்கு டிரைவர் மட்டும் கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது வீடு மாத்துறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது அந்த கஃபாலா ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம பேசலாம். சரியா? இப்ப அதனால அந்த மாதிரி உங்க ஏஜென்ட்டை பேசுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட. அது போக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். சரியா? புதுசா வர்றவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையா வச்சுக்கோங்க. புதுசா வர்றவங்க நீங்க அங்கேயே எல்லாமே பேசுங்க, அதாவது ஏஜென்ட்டே பேசுங்க. அதாவது நான் போற வேலை எனக்கு டிரைவர் வேலை தான் வேணும், டிரைவர் வேலை இல்லை அப்படின்னு சொன்னா என்னை வந்து நீங்க ஒண்ணு எனக்கு டிரைவர் வேலை நீங்க தர சொல்லணும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து வேற இடத்துக்கு நீங்க மாத்தி விடணும்,
வேற இடத்துக்கு வந்து நீங்க மாத்தி விடுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறனால அதை நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிறத நீங்க வந்து அங்க உங்க ஏஜென்ட்டே நீங்க பேசுறீங்க. அதெல்லாம் கரெக்டா கட்டன் ரேட்டா அதெல்லாம் பேசுறீங்க. என்ன காரணம், அப்புறம் இங்க வந்து நின்று எனக்கு வேலை பிடிக்கல வைக்கல வாங்கலன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்க ஏஜென்ட் தான் அதை பார்க்கணும், உங்க ஏஜென்ட் தான் அதை வந்து சரி பண்ணணும். ஓகே, நீங்க அதுக்கு ஒரு உத்தரவாதம் கேட்டுட்டு நீங்க அங்க இருந்து கிளம்புங்க. சரியா? அப்படி நீங்க கிளம்புனீங்க அப்படின்னா நீங்க அவங்க வந்தீங்க அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டு டிரைவர் வேலை கிடைச்சிட்டு நல்லபடியா இருக்குன்னா ஓகே, பிரச்சனை கிடையாது. ஒருவேளை ஏதாவது இதுல ஏதாவது சிக்கல் இருக்கு அப்படின்னு அதுக்கு நீங்க சொல்லிட்டே வாங்க. எனக்கு ஏஜென்ட்ட நீங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, சரியில்லை அப்படின்னா ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா அதை நீங்க சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்க ஏஜென்ட்ட நீங்க பேசிட்டு வாங்க. அதே மாதிரி நல்லா தெளிவா விவரம் விசாரிச்சுட்டு வாங்க. என்ன சம்பளம் தருவாங்க, எது தருவாங்க அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் என்னைய கேட்டாச்சுன்னா நீங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது இந்த வேலைக்கு நான் அதாவது சும்மா அதாவது ஏஜென்ட் உங்களோட ஏஜென்ட் அதாவது நான் இந்த வேலைக்கு போறேன், டிரைவர் வேலைக்குன்னு போறேன், நான் இவ்வளவு எனக்கு சம்பளம்னு சொல்லியிருக்காங்க, இந்த ஊருக்கு போறேன். அதாவது சவுதி அரேபியால நிறைய ஊர் இருக்கு இல்லையா, ரியாத்து, தமாம், ஜித்தா அந்த மாதிரி ஏதாவது ஊர் இருக்கு இல்லையா, சவுதியில உள்ள எந்த ஊருக்கு நான் போறேன் அப்படிங்கறத அதுல மென்ஷன் பண்ணணும். இத்தனை வருஷம் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இவ்வளவு எனக்கு சம்பளம் பேசிருக்காங்க அப்படிங்கறத இது இது பண்ணணும். என்ன அந்த மாதிரி எல்லாமே நீங்க அக்ரிமெண்ட் நீங்க போட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க வந்து நீங்க பேசுறதுக்கு நல்லா இருக்கும். இங்க வந்து நீங்க பேசுறதுக்கு நல்லா இருக்கும். அது போக நம்மளுக்கு ஒரு அத்தாட்சியா இருக்கும். அந்த அந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க. அதனால நீங்க அந்த மாதிரி செஞ்சு கொண்டாங்க. அதனால உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த புதுசா வர்றவங்க ஃபுல்லாவே இதை கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே மாதிரி செய்யுங்க. இதுல எதுவும் டவுட்டுகள் இருக்கு வைக்கிது வாங்குதுன்னா அதான் இதை பத்தி சரியா, அந்த வெளிநாட்டுக்கு வர்றதை பத்தி என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிற ஒரு டவுட்டுகள் எதுவும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு நான் இதுல கொடுத்துருக்கேன். நீங்க அதுல என்னோட உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க. சரியா? உங்களுக்கு உள்ள டவுட்டை நான் அதை சரி பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அதை இது பண்ணி கிளியர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம இந்த ஓனர் சொன்ன அந்த லொக்கேஷனுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த இடத்துல இப்போ அந்த அந்த ஆஃபீஸ் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கிறோம். அந்த ஆஃபீஸ் நெருங்கிட்டோம் நம்ம. ஓகேவா? அது வந்து நான் பக்கத்துல போயிட்டு நான் எடுக்க முடிஞ்சா நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன ஆஃபீஸ்ன்னு சொல்லி. இப்போ இந்த இது வந்து ஃப்ரெண்டோட அந்த கேட்டு. சரியா? நம்ம அந்த ஃப்ரெண்டு கேட்டுக்குள்ள உள்ள போகணும். ஏன்னா உள்ள போகும்போது கேமரா பிடிக்க முடியாது. நான் உள்ள போயிட்டு என்னன்னு பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறல இதுதான் அந்த ஆஃபீஸு. ஜக்காத்துன்னு போட்டு போறாங்க. ஜகாத்தா. இப்போ இந்த ஆஃபீஸ் தான் வந்திருக்கோம். இந்த ஆஃபீஸ் தான் போச்சு அப்புறம் ஓனரு. நம்ம அது உள்ளே போயிட்டு அந்த அந்த ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கு பாருங்க. அந்த ஆஃபீஸ்லேருந்து இடத்துல இது உள்ள அந்த ஃபோட்டோ தான் அனுப்பியிருந்தாரு. இந்த இடத்துல இந்த ஃபோட்டோ மாதிரி இதில் ஒரு தூண் மாதிரி தெரியுது பாருங்க, ஏதோ அனுப்பியிருந்தாப்புல. அந்த இதில் போயிட்டு நம்ம அவங்க கொடுத்த பேப்பரை கொடுப்போம். கொடுத்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா ஓனருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தா அவங்க பேசிக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது இன்னொரு விஷயம், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது இப்போ வந்து இந்த கோவை அதாவது கொரோனா வந்து திருப்பியும் அந்த பாதிப்புகள் வருது வைக்குதுன்னு சொல்லி நிறைய நியூஸ் வருது. சரியா? ஆனால் இப்போ வந்து அதனால இப்போ வந்து நம்ம இந்தியாவில இருந்து இங்கே சவுதிக்கு வர்றதோ இல்லை சவுதியில இருந்து இந்தியாவுக்கு போகிறதோ வேற ஏதாவது புதிய நடைமுறைகள் எதுவும் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி எதுவுமே இப்போதைக்கு ஒன்றுமே அவங்க சவுதியில இருந்து எதுவுமே ஒன்றுமே ரூல்ஸ் எதுவும் போடலை. சரியா? நீங்கள் எப்பவும் போல் உங்களோட டிக்கெட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டிக்கெட்டு ஸ்டாம்பிங் விசா எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டேட்டு கொடுத்தாங்க. அந்த டேட்டுக்கு நீங்கள் அந்த எப்பவும் போல் இப்போ நீங்கள் வந்துகிட்டே இருக்கலாம். இப்போ வரைக்கும் எந்த ஒரு இதுவும் நடைமுறையும் புதிய நடைமுறை எதுவுமே வரல. எல்லாமே ஏற்கனவே இப்போ இது வரைக்கும் எப்படி நடைமுறைகள் இருக்கோ அதே நடைமுறைகள் தான் இன்ன வரைக்கும் இருக்குது. நீங்கள் அதை பற்றி நீங்கள் யாரும் கொலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சவுதியிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது இந்தியாவிலேருந்து சவுதிக்கு வந்து வர இருந்தாலும் சரி தான், இல்லை சவுதியில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு நீங்கள் போறா இருந்தாலும் சரி தான், எந்த ஒரு புதுசாக எந்த ஒரு நடைமுறையும் இல்லை. ஏற்கனவே இருந்த அந்த பழைய நடைமுறைகள் தான் இன்ன வரைக்கும் இருக்குது. அப்படிங்கிற நீங்கள் அதை பற்றி யோசனை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ உள்ள நியூஸு. சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் இருக்கு, நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஓனர் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க நம்மளுக்கு. உள்ளே போனாங்க இவங்க. உள்ளே போய் என்னென்னு கேட்குறதுக்கு செக்யூரிட்டிகிட்ட போய் கேட்டதுக்கு, உங்கள் ஓனர் தானே வரணும், நீ என்னப்பா வந்திருக்க அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி இவங்க கொடுத்தாங்க. கொடுத்துட்டு எல்லா டீட்டெயிலும் சொன்னாங்க. சொல்லிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ தொழுவு டைம் ஆயிடுச்சு, தொழுவு முடித்த பிறகு ஓப்பன் பண்ணிடுவாங்க, ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் என்னென்னு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நம்ம வந்து இப்போ வண்டியில் உட்காந்துருக்கோம். ஆஃபீஸ் முன்னாடியே தான் உட்காந்துருக்கோம். அந்த இன்கம் டேக்ஸ் அதான் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டின்னு போட்டு ஆமாம், அந்த ஆஃபீஸ்க்கு முன்னாடியே நம்ம உட்காந்துருக்கோம். இப்போ இனிமே தான் போய் சாப்பிடணும். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா, இப்போ சவுதியில் ரூல்ஸ்லாம் இப்போ நிறைய போட்டிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புறாக்களுக்கு வந்து இப்போ இரை போடக்கூடாது. எப்படின்னா நடைபாதை இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏன்னா வண்டி போய்கிட்டு இருக்கும்போது சைடில் தான் அவங்க
நடந்து போற ஆட்கள் வந்து அந்த மேலதான் அந்த இதுல அந்த பிளாட்ஃபார்ம் சொல்லுவோம்ல, பிளாட்ஃபார்ம் அந்த சொல்லுவோம்ல நம்ம ஊர்ல. ரோட்டுக்கு சைடுல போட்டுருப்பாங்களா பிளாட்ஃபார்ம், ஆமா அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்க வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த புறாக்கு வந்து இரை போடக்கூடாது ஆமா அப்படிங்கிற ஒரு சட்டம் இப்போ போட்டிருக்காங்க. புறாக்கு நீங்க இரை போட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க அதாவது நடைபாதையில நீங்க புறாக்களுக்கு இரை போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 1000 ரியால் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பாட்ல வந்து ஓகே, 1000 ரியால் ஃபைன் சொல்லியிருக்காங்க. இப்போ இடையில வர இதை சொல்லியிருந்தாங்க. என்ன காரணம், இன்னும் என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, அதாவது இந்த ரோட்ல வந்து நீங்க சாப்பிட்டுட்டு குப்பையில போடக்கூடாது, அதே மாதிரி வண்டியில போகும்போது குப்பையில போடக்கூடாது, அதுக்கு வந்து ஃபைன் அப்படின்னு சொல்லி இப்ப இடையில போட்டிருந்தாங்க. இப்ப அடுத்தாப்புல இப்ப இதுக்கு சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அந்த புறாக்களுக்குன்னு தனியா ஒரு மைதானம் இருக்கு, அந்த இடத்துல நம்ம போடுறோம் அப்படின்னா ஓகே, பிரச்சனை கிடையாது. இந்த நடைபாதை மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி நடைபாதையில நீங்க செஞ்சீங்க அப்படின்னா 1000 ரியால் வர உங்களுக்கு அவதாரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அதை எல்லாருமே கொஞ்சம் கவனத்துல வைங்க. சவுதி அரேபியாவில் இந்த ஒரு நடைமுறை இப்போ ரூல்ஸ் வந்து இப்போ அமலுக்கு வந்திருக்கு. அதனால அதை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுவுமே போடாதீங்க. அதாவது கார்ல போகும்போது குப்பையை வெளியே தூக்கி போட்டக்கூடாது, என்ன எதுவுமே போட்டக்கூடாது. அந்த மாதிரி நம்ம சரி கார்ல தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம், நம்ம போட்டா யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்க போட்டீங்க அப்படின்னா பின்னாடி வர்ற காரங்க உங்களை போட்டோ பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க போலீஸா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வேற சாதாரண ஒரு மனுஷன், அதாவது சவுதி அரேபியாக்காரங்க யாராவது ஒரு ஆள் போட்டோ பிடிச்சிட்டாங்க நீங்க போட்டீங்கன்னு சொல்லி உங்க வண்டில இருந்து குப்பை கீழே விழுது அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்கன்னா அதை அவங்க போட்டோ அனுப்பி விட்டுருவாங்க. உங்க வண்டியோட போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. அனுப்பி விட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபைன் வந்துடும். ஓகே, அதனால அதையும் நீங்க கொஞ்சம் கவனம் வருங்க. குப்பை தொட்டில தான் போடணும், கண்ட இடத்துல போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அடுத்தாப்புல இந்த புறாவுக்கும் வந்திருக்கு. ஓகே, அந்த புறாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. இந்த புறாவுக்கு நடைபாதையில வந்து யாருமே இரை போடக்கூடாது, இரை போட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு 1000 ரியால் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தப்ப வேற எதுவும் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போயிட்டு வந்தாச்சு, உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு வந்துட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உள்ள வந்து எங்கள் ஓனர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உள்ளே போயிட்டு அவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஃபோன் கொடுங்க, நான் பேசுகிறேன்னு சொன்னாப்புல. நான் உள்ளே போனேன், செக்யூரிட்டிலாம் சரின்னு சொல்லி உள்ளே அனுப்பிட்டாப்புல. என்னோட ஃபோன் நம்பரு அக்கம்மா நம்பர்லாம் வாங்கிட்டு உள்ளே அனுப்பினா பெரிய ஒரு என்ன சொல்கிறது, இது கஸ்டம்ஸ் அத்தாரிட்டின்னு சொல்லி பெரிய ஒரு ஆஃபீஸாக, அதனால யாரையும் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே அனுப்பிட மாட்டாங்க. சரியா, இப்போ நம்ம அந்த ஆஃபீஸ் முன்னாடி தான் நிற்கிறோம். அதை பார்த்தீங்களா, அந்த ஆஃபீஸ்க்கு தான் நம்ம வந்தோம் இல்லையா, இப்போ அங்கே தான் நிற்கிறோம். உள்ளே போயிட்டு எல்லாம் என்னன்னு கேட்டு விசாரிச்சு வந்தாச்சு. சரியா, இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், அதாவது ஃபோன் பேசுறது மம்னூன் அப்படின்னா ஃபோன் இங்கே வச்சு பேசக்கூடாது, தடை அப்படின்ட்டாங்க. மம்னூன்னா என்னன்னா தடை அடிமாங்க. மம்னூன் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அரபி வந்து மம்னூன். அது என்னன்னா தடை செய்யப்பட்ட பகுதி, இல்லை தடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, ஓகே. இப்போ நம்ம அந்த மாதிரி இப்போ அவங்க சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா, எங்கள் ஓனர் எவ்வளவோ அவர்கிட்ட கூட இவர்கிட்ட கூட பக்கத்தில் வேற ஏதாவது இருந்தால் கூட எழுதினாரு. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா வீட்டில் உட்காந்துட்டு இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாரு போல இருக்கு. ஆனால் இங்கே கதை ஆகலை. சரியா, அவங்க ஒரே சொல்லிட்டாங்க, சவுதி தான் இங்கே வரணும், உங்கள் கபில் தான் இங்கே வரணும், அவங்க வந்தால் தான் அங்கே வேலை முடியும். சரியா, நீங்கள் வந்து இதை செய்ய முடியாது, அதனால அவங்க ஓனரை வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் முட்டி மோதினார் ஓனர். அப்புறம் வேற யாராவது சவுதி இருந்தாங்கன்னா கொடுங்க, அதாவது இந்த வேலைக்குன்னு வேற யாராவது வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கொடுங்கன்னாரு. அவர் ஒரு ஆள் யாருமே டக்குன்னு வாங்கி பேசிட மாட்டாங்க. இவருக்கு அது புரிய மாட்டேங்குது. சரின்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அவர் பேச மாட்டேன்னு சொன்ன ஒரு சவுதியை அவர்கிட்ட கொடுத்தேன். கொஞ்ச நேரம் ஏதாவது பேசுறீங்களேன், எங்கள் ஓனர் இந்த மாதிரி பேசுறாரு, கொஞ்சம் என்னன்னு மட்டும் கேட்டுங்களேன் சொல்லி கையில் கொடுத்தேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவர் வாங்கினாரு. அப்புறம் அவர் வாங்கி அவர்கிட்ட கேட்டார் போல இருக்கு. இவர் சொன்னார், அவரும் சொல்லிட்டாரு, இல்லை இது செட் ஆகாது, நீங்கள் வந்து தான் ஆகணும், நீங்கள் எந்த வேலை பார்க்கனாலும் இது இடத்த பொறுத்தளவுக்கு எந்த வேலை பார்க்கணும் நீங்கள் தான் வந்து ஆகணும் அப்படின்ட்டாரு. சரி ரைட் அப்படின்ட்டு திருப்பி எங்கள் ஓனர் எனக்கு அடிச்சாப்புல. எனக்கு அடிச்சுட்டு என்கிட்ட பேசினாப்புல, இந்த மாதிரி சரி அப்போ நீங்கள் வந்துருங்க, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாப்புல. சரி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டு இப்போ வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து நேராக ரூம் போகிறோம். ரூம் போயிட்டு அடுத்தாப்புல இன்னைக்கு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். வந்த வேலை ஒன்றும் முடியல. சரி, வீட்டில் போய் நம்ம இருக்கிற சாப்பாடை சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு விசாமல் இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் சாயந்தரம் நம்ம எப்போ போல் டியூட்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இப்போ வேலை வந்துருச்சு. இப்போ அந்த பையன் வந்து என்ன சொன்னாப்புலன்னா ஃபோன் பண்ணி பீட்ஸா வாங்கிட்டு வந்துடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ போகிற வழியில் நம்ம சொல்கிறாங்க இவங்க 1 மணி நேரம் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு. பரவாயில்ல, 1 மணி நேரம் கழிச்சுனாலும் பிரச்சனை இல்லை, 1 மணி நேரம் கழிச்சு எனக்கு வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டு சொல்லிட்டாப்புல அந்த பையன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிராஃபிக்கில் வந்து நிற்கிறோம். சிக்னல் போட்டாங்க. சிக்னல் போய் முடித்த பிறகு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக ஒரு 50 நிமிஷம் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம வீடு போய் சேர்றதுக்கு இன்னும் 50 நிமிஷம் இருக்குது, 49 நிமிஷம் இருக்குது. 24 கிலோமீட்டர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம. இனி போய் வீடு போய் சேர்றதுக்கு மணி இப்போ பாருங்கள், மணி 1:20 ஆக போகுது.
ஆனால் 1 மணி நேரம்னா கரெக்டாக 2 2:15 கிட்ட ஆயிரும் போல தெரியுது. 2 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு. இப்போ அதை முடிச்சுட்டு நம்ம போகிற வழியில் இப்போ பீஸாவும் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சேர கரெக்டாக 3 மணி முடிஞ்சிடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தூத்துக்குடிங்கிறனால இப்போ நம்ம எல்லாம் நிறைய பாதிச்சிருக்கு. தூத்துக்குடியே ஃபுல்லாகவே நிறையா இந்த மாதிரி வந்ததே கிடையாது. இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. வரலாறு காணாத ஒரு விஷயம் இப்போ நடந்தது. அதாவது இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்து இதுவரைக்கும் வந்ததே கிடையாது பார்த்துவாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப மனசு வந்து ரொம்ப கஷ்டமாயி போச்சு. ஏன்னா இப்போ நம்ம எங்க ஊருமே இப்போ எங்க வீடு இருக்கிறதே இப்போ தூத்துக்குடி தான். இப்போ தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா இப்போ தூத்துக்குடியே அப்படியே வெள்ளத்துல வந்து அப்படியே மூழ்கி போய் கிடக்கு. இப்போ அடுத்தாப்புல அவங்களுக்கு என்ன செய்யறது, தூத்துக்குடி மக்கள் ஃபுல்லாவே என்ன செய்யறது. அதாவது தூத்துக்குடி மட்டும் கிடையாது, தூத்துக்குடியை சுத்தி உள்ள ஊர்கள் ஃபுல்லாவே, அதாவது காயல்பட்டினம், திருச்செந்தூர், இந்த சைடு பாத்தீங்கன்னா சிறுவைகுண்டம் திருநெல்வேலி, சிறுவைகுண்டம் எல்லாமே ஃபுல்லாவே மூழ்கிருச்சு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 92ல வந்திருக்கு. இதுல வந்து இந்த மாதிரி இதுல இருந்து மக்கள் வந்து இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம், ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. என்ன காரணம்னா எல்லாரோட ஒரு இதுமே என்ன சொல்றது, பொருளாதாரம் அவங்க இது வரைக்கும் சேர்த்து வச்சது வாங்கினது எல்லாமே இந்த இதுல வந்து ரொம்ப அடிபட்டு இருக்கு. எல்லாருமே ப்ரேயர் பண்ணுங்க, எல்லாருமே ப்ரேயர் பண்ணுங்க. அவங்க அந்த இந்த வெள்ளத்தினால வந்த பாதிப்பு உள்ள அத்தனை பேர்த்துக்கும் மீண்டு வரணும், நல்லபடியா மீண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரேயர் பண்ணுங்க. நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எங்க வீட்லயுமே பாத்தீங்கன்னா கரண்ட கால அளவுக்கு, அதாவது எங்க வீடு இருக்க ஏரியா கொஞ்சம் மேடு அடிங்கனால இவ்வளவு தண்ணி வந்ததுல வந்து எங்க வீட்டுக்குள்ளது மட்டும் ஒரு கரண்ட கால முட்டை அளவுக்கு வந்திருக்கு தண்ணி. முட்டை அளவுக்கு வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு இறங்கிட்டு இருக்குது, தண்ணி இறங்கிட்டு இருக்குது. ஆனா மற்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா கழுத்தளவுக்கு, என்ன ஆளையே முக்குற அளவுக்கு அப்போ 10 அடிக்கு மேலெல்லாம் தண்ணி வந்திருக்கு. அதனால எல்லாரும் இனிமேல அவங்க எப்படி சமாளிக்க போறாங்க, என்ன செய்ய போறாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு வீடியோல கூட நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு வைரலா இருந்துச்சு ஒரு வீடியோ. அதாவது அது வந்து நெல்லைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க, நெல்லை டவுன்ல வந்து சொல்லி போட்டிருந்தாங்க. அப்படியே ஒரு வீடு, புது வீடு. இத்தனைக்கும் இப்பதான் ஒரு மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும் அந்த வீடு. அப்படி சரிஞ்சு அந்த தண்ணியில அரிச்சு அந்த அந்த என்ன சொல்றது, அந்த இது அப்படி மொத்தமா அந்த வீடு ஃபுல்லாவே கீழே விழுந்ததை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அவங்க அவ்வளோ கதறினாங்க. எங்களுக்கு அந்த கதர்ல பார்த்துட்டுலாம் எனக்குலாம் அப்படியே மனசே இல்ல. என்னடா இந்த மாதிரி ஆயிப்போச்சு. என்னன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீடு அவங்க வாங்கி கட்டியிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க கடன் வாங்கி அவங்களோட உழைப்பு அவங்களோட சம்பாத்தியத்தை எல்லாத்தையுமே அதுல தூக்கி போட்டு என்ன அவங்க வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை கட்டி வச்சிருந்திருப்பாங்க. ஒரு நிமிஷத்துல அந்த வெள்ளம் வந்ததுனால தண்ணி வந்தது, இத்தனைக்கும் ஒரே நாள் கூத்து, இதெல்லாம் ஒரு நாள் கூத்து தான். ஒரு நாள்ல இவ்வளவு வெள்ளம் வந்து இந்த இடத்துல அந்த இடத்துல நின்னதுனால, அந்த வெள்ளம் தண்ணி வந்து அந்த இடத்துல நின்னதுனால என்னாச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வீடு வந்து ஒரே நிமிஷத்துல காணாம போயிட்டு, அந்த வீடு ஒரு நிமிஷத்துல காணாம போயிட்டு. அவங்க கதறாங்க, ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லி கதறேன். எனக்கு அப்படியே எனக்குலாம் நானே அழுதுட்டேன். அந்த மாதிரி இருந்துச்சு அந்த அந்த கதர்ல பாத்துட்டேன் எனக்கு. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த வழி என்னன்னு தெரியும். சரியா? அதனால இந்த மாதிரி ஆட்கள்லாம் எப்படி மீண்டு வர போறாங்க, என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. நம்மளா உயிர் சேதமும் நிறைய ஆயிருக்கு. இப்போ ஏன்னா நம்மளால ஏண்டது வந்து என்னன்னா அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணலாம், ப்ரேயர் பண்ணி அவங்களுக்கு லேசாக்கி வை அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணலாம், அவங்க சரி ஆகணும் சீக்கிரம்னு சொல்லிட்டு. அதனால எல்லாருமே ப்ரேயர் பண்ணுங்க, எல்லாருமே ப்ரேயர் பண்ணி அவங்க இந்த மாதிரி நிறைய இழப்பு, இந்த மாதிரி இல்ல உயிர் சேதமும் நிறைய ஆயிருக்கு. தூத்துக்குடியில வந்து தூத்துக்குடி சுத்தி உள்ள வட்டாரங்கள் எல்லாத்துக்குமே உயிர் சேதமும் நிறைய ஆயிருக்கு. அதனால எல்லாருமே ப்ரேயர் பண்ணுங்க. அவங்க குடும்பத்துக்கு பெரிய பெரிய இழப்பு எல்லாமே அப்படின்னா எல்லாருமே ப்ரேயர் பண்ணிவாங்க. எனக்குலாம் ரொம்ப மனசு கஷ்டம். எனக்குலாம் என்ன சொல்றது, அது போக என்னன்னா நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தவங்க தூத்துக்குடியில அதாவது நாங்க இப்போ எங்க வீடு தூத்துக்குடியில இருந்தாலுமே இப்ப நாங்க இருக்கிறது ஃபுல்லாவே என்னன்னா அங்க நம்ம ராமேஸ்வரத்துல இருந்துட்டு இருக்கிறோம். எங்கன்னா தம்பியோட ஒய்ஃப் ஊர் வந்து ராமேஸ்வரம். அங்க நமக்கு உங்களுக்கு எல்லாருமே தெரியும், நமக்கு அங்க வீடு கட்டி நம்ம அங்க இருந்துகிட்டு இருக்கோம். அம்மா தம்பி எல்லாருமே அங்க இருந்துகிட்டு இருந்ததுனால இப்ப என்னாச்சுன்னா தூத்துக்குடியில இந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டு இருந்தோடனே எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வெள்ளத்துல மாட்டிக்கிட்டாங்க. அதாவது எங்க சித்தப்பா வீடு என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெள்ளத்துல ஃபுல்லா கரெக்டா ஓட பக்கத்துலயே இருக்காங்க. அந்த தண்ணி அவங்க வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கழுத்தளவுக்கு தண்ணி, அவங்க வீட்டுக்குள்ள கழுத்தளவுக்கு தண்ணி என்னோடனே இந்த மாதிரி அப்புறம் அம்மாட்ட போன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு தண்ணி வந்துட்டு. திருப்பி அன்னைக்கு தண்ணி வந்து வெள்ளம் வந்துகிட்டு இருக்கு அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை அடைஞ்சோடனே எங்க தம்பி உடனே கிளம்பி போயிட்டாப்ல. இங்க இருந்து எங்க ராமேஸ்வரத்துல இருந்து கிளம்பி அங்க போயிட்டாப்ல. எங்க தூத்துக்குடி போயிட்டாப்ல. தூத்துக்குடிக்கு போனா அவங்க வீட்டு பக்கத்துல போக முடியல. அதாவது தூத்துக்குடி நான் இத்தனைக்கும் சொல்றேன், எப்பா நீங்க போறது சரிதான்ப்பா, ஆனா வழியில வந்து வெள்ளங்கள் வருது அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா சில நேரங்களில் ரோட பிளாக் பண்ணிடுவாங்க. அப்படின்னா ரோடு வந்து என்ன ஆகும்னா பாலங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது உடஞ்சிரும்.
உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரோடே தோன்றி ரோடு அரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இங்க இருந்து போனீங்கன்னாலும் திருப்பி வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால ரொம்ப பார்த்து கவனமா போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டேன். அதே மாதிரி அவங்க அங்கேருந்து இங்கேருந்து அங்கே போனாங்க. போய் ஏன்னா அவங்கள எப்படியும் அவங்கள வந்து என்ன சொல்றது, அவங்க வீடு ஃபுல்லாக மூழ்கிட்டு அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கிடையாது. அப்படிங்கும்போது அவங்களும் எப்படி நம்ம கூப்பிட்டு தான் ஆகணும் சரியா. அப்படிங்கும்போது இங்கேருந்து போயிட்டாங்க. போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க வீட்டு பக்கத்தில் போக முடியல. என்ன காரணம், ஃபுல்லாக தண்ணி சூழ்ந்துட்டு அந்த தண்ணியுமே எப்படின்னா அவ்வளோ ஸ்பீடாக ஓடுது அந்த தண்ணி. இப்ப நம்ம அந்த காரு நம்ம கொண்டு போறோம்னா அந்த காரையே அடிச்சு அந்த அந்த தண்ணி வந்து நவுட்டுற அளவுக்கு அந்த 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 அவ்வளோ போஸ்ட் இருக்கு அந்த தண்ணியை. கடைசியில என்ன ஆச்சுன்னா இவன் போயிட்டு என் தம்பி போயிட்டு அங்க இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு 4-5மா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சோங்களேன். 10 கிலோமீட்டருக்கு இங்கிட்டே அவங்க வீட்டுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு இங்கிட்டு வரைக்கும் தண்ணி. அப்புறம் என் தம்பி இங்கேருந்து போய் அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க, எங்க சித்தப்பா வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா திருப்பி அங்கேருந்து ஒரு ட்ரக்கரை பிடிச்சி, அந்த ட்ரக்கர் வரும் இல்லையா, அந்த ட்ரக்கர்ல அவங்க அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா எங்க என் தம்பி நிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு 10 கிலோமீட்டருக்கு இங்கிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் என் தம்பி என்ன செஞ்சிட்டான்னா அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டான். ராமேஸ்வரத்துக்கு வர்றவங்களையுமே பெரிய கதைகள் அது. ஏன்னா அங்க அவன் வரும்போது என்ன ஆச்சுன்னா அந்த ரோடு கிராஸ் ஆகி தண்ணி போகும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா அதிகமான தண்ணி ஆகி போச்சு. அவன் ரிட்டர்ன் ஆகும்போது அவனுக்கு நைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாப்ல. நான் ரிட்டர்ன் ஆகும்போது நைட் ஆயிடுச்சு. ஒரே நாள் கடைசியில உடனே ரிட்டர்ன் வந்துட்டாங்க. கடைசியில போயிட்டு சாயந்தரம் ஆமா காலையில போய் அவங்களை கூப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது சாயந்தரம் நைட் ஆயிடுச்சு. அது என்னன்னா ரோட்ல இந்த கிராஸ் ஆகி தண்ணி போயிருந்து பாருங்க, அது அதிகமாயிடுச்சு தண்ணி. இவன் என்ன செஞ்சான்னா காலையில நம்ம வந்த பாதை தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இத்தனைக்கும் தண்ணி இருக்குது, அதனால நம்ம வேற ஏதாவது வண்டி போட்டோம், போனதுக்கு நம்ம போய்க்கலாம்னு சொல்லிட்டு வேற வண்டியை போட்டு அதுக்கு பின்னாடி தான் என் தம்பி போயிருக்காப்ல வண்டியில. அப்படி இருந்துமே என்ன ஆச்சுன்னா நம்ம போன வண்டி என்ன ஆச்சுன்னா தண்ணிக்குள்ள போனாலும் ஆஃப் ஆயிட்டு. ஏதோ எல்லாம் லேசாக்கியிருக்கான், எல்லாம் ஏதோ என்ன யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல, 2-3 தடவை உள்ள தண்ணிக்குள்ள வண்டி ஆஃப் ஆயிருக்கு. ஆஃப் ஆகி என்ன ஆச்சு, திருப்பி அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணினா ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு வழியா. என்ன காரணம்னா எப்பவுமே என்ன செய்வாங்க, எப்பவுமே என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா தண்ணிக்குள்ள வண்டி நின்று வச்சுக்கோங்களேன், அந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. என்ன காரணம்னா வண்டி ஆஃப் பண்ண உடனே தண்ணி வந்து இதுக்குள்ள ஏறிடும், இதுக்குள்ள சைலன்சர் வழியா தண்ணி ஏறி இன்ஜினுக்குள்ள போயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு அந்த வண்டி. ஏதோ யார் செஞ்ச புண்ணியமோ ஒரு கடவுளோட அருளால தான் என்ன ஆச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகி திருப்பி ஒரு வழியா அவங்கள கூப்பிட்டுட்டு ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டாப்ல தம்பி. ஆனா இத்தனைக்கு என்ன ஆச்சுன்னா எங்க வீட்டை போய் பார்க்க முடியல, தூத்துக்குள்ள இருக்க எங்க வீட்டை போய் பார்க்காம தான் வந்துட்டாப்ல. என்ன காரணம்னா எங்க வீடை சுத்தி தண்ணி ஆயிடுச்சு. எங்க வீட்டுக்குள்ள தண்ணி ஏறலனாலுமே எங்க வீடை சுத்தி என்ன ஆச்சுன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு, அதாவது இடுப்பு அளவுக்கு கழுத்து அளவுக்குலாம் தண்ணி வந்ததுனால உள்ள போக முடியல. இவன் வந்துட்டான். என்ன ஆச்சுன்னா நாங்க யாரை போய் கூட போனோம், எங்க சித்தப்பா வீட்டுல அவங்க குடும்பத்தை கூட போனோம் இல்லையா, அதனால அவங்கள மட்டும் கூப்பிட்டுட்டு நேரா இங்க ராமேஸ்வரத்துக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டாப்ல. சரி, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை செஞ்சுட்டோம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதே மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எத்தனை பேர் இதே மாதிரி ஏகப்பட்ட பாதிப்புகள் நிறைய நடக்கு. அதனால இன்ஷால்லா கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க, அவங்களோட கஷ்டங்கள் எல்லாமே தீரணும் வைக்கணும் அப்படிங்கிறது ப்ரேயர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளால முடிஞ்சது அதுதான். கண்டிப்பா எல்லாரும் உங்களால ஏண்டது ஹெல்ப் கூட பண்ணலாம். நீங்க அங்கனக்குள்ளே யாருக்கும் சாப்பாடு, ஏன்னா சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாப்பாடு தண்ணி, இப்ப தண்ணி கேன்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு ஒருத்தவங்க சொல்றாங்க தண்ணி கேனே 25-30 ரூபாய்க்கு வித்த கேனு இப்ப 100 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கி குடிக்கிறோம். தூத்துக்குடியில இந்த மாதிரி வேலை நடந்துட்டு இருக்கு. சரியா, ஒரு கஷ்டமே இந்த மாதிரி ஆயிட்டாங்களே, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் ஆயிட்டே அப்படிங்கிற ஒரு இது இல்லாம 25 ரூபாய்க்கு வாங்கின தண்ணி கேனு இப்போ 100 ரூபாய்க்கு விற்காங்களாம். 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நாங்க எப்படி வாங்குறது? ஏன்னா எல்லாருமே யார்ட்டுமே கையில காசு கிடையாது. என்ன காரணம், எல்லாமே போச்சு வீட்டோட. வீட்டோட இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கு. அவங்களுக்கு அதை கூட யோசனை பண்ணாம நம்ம ஆளுக்கு 25 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா ஒரு மனசாட்சியே இல்லாம செய்யறாங்க. ஒரு மனசாட்சியே இல்லாம இந்த வேலைகள்லாம் நடக்குது. சொல்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ற ஒரு நல்ல உள்ளங்கள் இருப்பீங்க. அதனால அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க பக்கத்துல இந்த மாதிரி வெள்ளம் பட்டு பாதிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு ஹெல்ப் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ணுங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷால்லா. ஏன்னா யாருக்கு எந்த நேரம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம உட்காந்துருக்கோம். உலகமே அப்படிதான் இருக்கு. என்ன காரணம்னா இன்னுமே இந்த மாதிரி வரும் அப்படின்னு அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதோட முடியாது. என்ன காரணம்னா இப்போ கடல் தண்ணிலாம் ரொம்ப ஹீட் ஆயிருச்சு, பூமியோட இது எல்லாமே சரியில்லாம இருக்கு. அதனால இந்த மாதிரி அடிக்கடி இனிமேல் நிகழும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிமேல வரக்கூடாது, இன்ஷால்லா வராம இருக்கிற வரைக்கும் நல்லது. வந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி பல மடங்குகள் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த தடவை நம்ம நல்லா இருக்கிற ஆட்கள், நல்ல இந்த இதுல
பாதிப்பு இல்லாத ஆட்கள்லாம் நிறைய இப்ப பேர் நிறைய இருக்கீங்க. இடத்துல நிவாரணமும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. சரியா, அவங்க வந்து கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு இந்த மாதிரி வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு இது செய்யுங்க. சரியா, இன்ஷால்லா நமக்கு வந்து எல்லாமே நமக்கு கடவுள் நம்ம நம்ம ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா நம்மளுக்கு கடவுள் மூலியத்துல கடவுள் யார் ரூபத்திலயா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா, அதனால நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி வேற என்ன, ஏன்னா நம்மளால முடிஞ்சது ப்ரேயர் தான். நீங்க எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அது போக பொருள் சேதம்னா நிறைய ஆயிருக்கு. நகை என்ன திடீர்னு வந்திருக்கு பார்த்துக்கோங்க. திடீர்னு வந்து தான் இப்போ அவ்வளோத்தையும் அரிச்சிட்டு பாவம் கண்ணு முன்னாடியே அவங்க அப்பா தங்கச்சிலாம் தண்ணிக்குள்ளே இறந்து போகிறத பார்த்துட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயி போச்சு. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நிறைய. இப்போ பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு நம்ம தூத்துக்குடி ரொம்ப சோகத்தில் இருந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. ஏன்னா ரொம்ப எல்லா மக்களும் ரொம்ப பாதிச்சிட்டாங்க. இன்னும் அது இன்னும் மீளலை. இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. பாவம் தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப பேர் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்கள், எல்லாம் சரியாகணும், தண்ணிலாம் போகணும், நார்மல் நிலைமைக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய அந்த ரைட் சைடில் பாருங்க, அவ்வளோ சல்மான் பார்க், கிங் சல்மான் பார்க்னு சொல்லி பெரிய பூங்கா செம்மையா இருக்கும் போல இருக்கு. வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். அதாவது இந்த பூங்காக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கிறத ஃபுல்லாவே இந்த இதுல வெளியே வந்து அந்த இதுல ஃபுல்லாவே போட்டிருக்காங்க, படங்கள் போட்டிருக்காங்க. இதுல இந்த இது வருது இது வருது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பெரிய பூங்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா மிஞ்சி மிஞ்சி போனா எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கு. அவ்வளவு பெருசா இருக்கு. நான் எப்ப அந்த அந்த எண்ட்ல இருந்து புடிச்சிட்டு வரேன். இப்ப இன்னுமே போய்கிட்டு இருக்கு. இந்த இது ஒரு ரவுண்டா இருக்கும் நினைக்கிறேன். பெரிய ஒரு ரவுண்டா இருக்குது இந்த பூங்கா. எல்லாமே வரும் போல இருக்கு. மால் இந்த போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த கிங் சல்மான் பார்க்னு போட்டிருக்காங்க பாருங்க. தெரியுதா உங்களுக்கு கிங் சல்மான் பார்க்குங்கிறது? இதுல வந்து ஒரு பெரிய பூங்கா வருது. இது வந்துச்சு அப்படின்னு அந்த படங்கள்ல போட்டிருக்காங்க பாருங்க. அதுல என்ன உள்ள என்னென்ன டைப்ல வருதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. பெரிய படம் போட்டிருக்காங்க பாருங்க, போட்டோ தெரியுதா? இதுல வந்து ஒரு பெரிய பூங்காக்கள் கட்டிக்கிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பார்க்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. எத்தனை வருஷத்துல இது முடியும். இதுல போடுறாங்க பாருங்க, என்ன ஸ்பென்னிங் மோர் தென் 16 கிலோமீட்டரா? 16 கிலோமீட்டர் வருமாமா அது சுற்றளவு? ஏப்பா சரியான பெருசா வரும்னு நினைக்கிறேன். சரி, இன்ஷால்லா நம்ம பார்ப்போம் இது எப்ப முடியுது. நம்ம இருக்கிறக்குள்ளே இங்க இது முடிஞ்சு ஓபன் பண்ணாங்கன்னா இது உள்ளேயும் போய் ஒரு வீடியோ எடுக்கலாம். ஃபாரஸ்ட் மாதிரி உள்ள செட் பண்றாங்க நினைக்கிறேன். அந்த பாருங்க, எல்லாமே ரெடி பண்றாங்க. சூப்பரா இருக்கு அந்த இது பாக்குறதுக்கு. ஃபாரஸ்ட் மாதிரி உள்ள ரெடி பண்றாங்க. செடிகள்லாம் வச்சு தண்ணி போற மாதிரி, நம்ம ஊர்ல அந்த குற்றாலம் அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா ஏரியா, அந்த மாதிரி உள்ள ரெடி பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியா அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. இப்போ பீஸா கடைக்கே வந்துட்டோம். இப்போ பீஸா கடையில் போயிட்டு உள்ளே போய் பீஸா அந்த பையன் சொன்ன பீஸாவை வாங்கிட்டு வருவோம். சரியா, இதான் அந்த கடை, நம்ம எப்பவும் வரக்கூடிய கடை தான் இது. நம்ம உள்ளே போய் அவன் சொன்ன பீஸாவை ஆர்டர் பண்ணிட்டு அப்படி வாங்கி திருப்பி ரூம் போவோம். ரூம் போயிட்டு நம்ம மத்தியானம் சாப்பாடு என்ன சாப்பிட்லாம்னு சொல்லி ரெடி பண்ணி சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல என்ன அப்டேட்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ உள்ள பீஸா கடைக்குள்ளே போய் அந்த பையன் சொன்ன பீஸாவை ஆர்டர் பண்ணியிருக்கேன். அவங்க இன்னொரு 10 நிமிஷம் ஆகணுன்றாங்க. அதனால் இப்போ நம்ம வெளியே வந்து நிற்கிறோம். நல்லா வெயில் அடிக்குது. வெயில் அடிக்குது. வானத்தில் வரங்க சூப்பராக இருக்குல்ல, வானம் நல்லா வெறிச்சிருக்கு ஃபுல்லாக. ஏன்னா நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்தாரமாகவே தான் இருந்துச்சு. எல்லாம் வெறிச்சு அப்படி சூப்பராக இருக்குது. அந்த மேகங்கள்லாம் எங்கேயும் போய்கிட்டு இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த 5 ரூபா கடை சொன்னோம்ல, 5 ரூபா கடை புதுசாக திறந்துருக்காங்க பாருங்க. 5 ரியால் கடை இது. அதுக்கு எய்த்தாப்புல தான் இந்த பீஸா கடை இருக்குது. இந்த பீஸா கடை இருக்கிற லைன் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டா பக்கத்தில் இல்லையா, நம்ம பாண்டா, நம்ம எப்பவும் ஒரு பாண்டா, இந்த பாண்டா லைன்ல தான் இந்த பீஸா கடை இருக்குது. ஓகேயா, நம்ம ரெடியாகி தந்ததுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே வாங்கிட்டு அப்படியே போவோம். போயிட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள் இன்னைக்கு வேற என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல போய் பசி எடுக்கு போவோம். முதல்ல போய் சாப்பிட்ணும். சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு, இல்லை நேற்று வச்சாப்புல பிரியாணி, அந்த பிரியாணி இருந்துச்சு. இப்போ இதில் என்னென்னா இன்னைக்கும் பிரியாணியா, அது போக பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கும் வேறு பிரியாணி சாப்பிட்ணும். இந்த டெய்லி ரெகுலராக பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். இந்த பாருங்க, அது ஒரு ராக்கெட் போகுது பாருங்க.
ஒரு ராக்கெட் போய்கிட்டு இருக்கு, கீழே இறங்கிட்டு இருக்கு, மேலே இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படிங்க வாங்கிட்டு கிளம்பும். கிளம்பிட்டு அடுத்த என்ன அப்டேட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டு இப்போ சாப்பிட்றக்காண்டி உட்காந்துருக்கோம். சாப்பாடு வந்து நேற்று சொன்னோம் இல்லையா, சிக்கன் பிரியாணி நேற்று வச்சாப்புல வச்சது, இன்றைக்கி அதை வச்சு சமாளிச்சிடலாம் சொல்லிட்டு இப்போ அதுதான் வந்திருக்கு. அது வந்து என்ன செஞ்சாப்புலன்னா, நம்ம அந்த குடமிளகா அந்த இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காப்புல. இந்த காமிக்க பாருங்கள், தெரியுதா? அந்த குடமிளகாலாம் போட்டு சிக்கனை வந்து ஃப்ரைட் ரைஸ், அந்த சிக்கன் பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஆகிருக்குது. சரி, நம்ம இப்போ அதை சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்தப்ப நெக்ஸ்ட் என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டியூட்டிலாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ முடிச்சுட்டு வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது போக ஆப்பம் ரெடியாக வர்றதுக்கு இந்த சட்டியில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆப்பம் மாவு எல்லாம் எடுத்து வச்சாச்சு நைட் சாப்பாட்டுக்கு. சரியா? அது போக சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கு. இனிமேல் தான் அரைக்கணும். அதுக்குள்ளே கடைக்கு போகிறதுக்கு டியூட்டி வந்துருச்சு அவங்களுக்கு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 ஆகுது. சரி, நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். அதுக்குள்ளே எங்கள் ஃபோன் போட்டாங்க ஓனரு. ஃபோன் போட்டு கடையில் போய் சவர்மா வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு. இப்போ அவங்க கிளம்புறாங்க. நான் சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன். வந்து என்னன்னு பார்ப்போம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் ரெஸ்ட்டில் தான் இருந்தோம். அதாவது மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வெளியே எங்கேயும் போகலை. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓனர் ஃபோன் பண்ணாப்புல. ஃபோன் பண்ணி என்ன ஒரு ஹோட்டலோட லொக்கேஷன் ஒன்று அனுப்பியிருக்காப்புல. இங்கேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் இருக்குது. அதாவது இங்கேருந்து நம்ம முருஜின்னு ஒரு ஏரியா இருக்குது, அது உள்ள அந்த ஹோட்டல் இருக்குது. லொக்கேஷன் அனுப்பியிருக்காப்புல. இப்போ அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுங்க அடி போயிருக்காப்புல. அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுவோம். அவங்க ஆர்டர் போட்டு அவங்க என்ன வாங்குறாங்கன்னு பார்த்துட்டு வாங்கிட்டு நம்ம வர வேண்டியதான். வந்துட்டு நம்ம நைட் சாப்பாடு சாப்பிட்ணும். ஏன்னா இன்றைக்கி வெளியே எங்கேயும் கிளம்புன மாதிரி தெரில. யாருமே இன்றைக்கி நீங்கள் வெளியே எங்கேயும் கிளம்புன மாதிரி தெரில. பார்ப்போம். நம்ம இந்த மாதிரி சாப்பாடு வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் என்ன வேலைகள் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஓனர் அனுப்பின அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இந்த பார்த்தீங்களா, இதுதான் அந்த கடை. இந்த போட்டுக்கு பாருங்க, சவர்மா ஹவுஸ். இந்த கடையை இப்போ நம்ம வந்துருக்குறோம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் வண்டி நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை. சரியான கூட்டம், செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல இதுதான் கடை, சவர்மா ஹவுஸு. இப்போ நம்ம எங்கேயாவது பார்க்கிங் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம விட்டுட்டு போய் வாங்கிட்டு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இதுதான் கடை பாருங்க, சவர்மா ஹவுஸ். எப்படி இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் கடை. இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம இது இருக்குல்ல, நம்ம என்ன ஜாகஸு ஹங்கர் ஸ்டேஷனு, அதில் உள்ள அவ்வளோ பார்சல் வாங்குறதுக்கு அவ்வளோ பேருமே இங்கே வந்து நிற்காங்க. பைக்கில் ஃபுல்லாக நிற்காங்க இல்லையா, இவங்க ஃபுல்லாக பார்சல் வாங்குறதுக்காண்டி வந்துருக்காங்க. அவங்க பார்சல் வாங்கி போவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளேயுமே சரியான கூட்டம் இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு ஃபோன் பண்ணி கொடுப்போம், என்ன ஆர்டர் போடுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடையில் பாருங்கள், கடையில் வாசலில் பாருங்கள், இந்த ஹீட்ரு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து ஹீட்ரு மாதிரி இருக்கும். இப்போ கடையை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், செமையாக இருக்குது. அது போக கூட்டமும் பாருங்கள், செமையாக இருக்குது கூட்டம். அது போக இப்போ நம்ம போய் ஆர்டர் கொடுக்கணும். ஆர்டர் கொடுத்துட்டு அவங்க என்ன வாங்குறாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆர்டர் போட்டாங்க. என்ன பார்த்துருக்காங்கன்னா 13 ரியாலுக்கு போட்டிருக்காங்க. அதாவது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்ன அரபி ஸ்பெஷல் ஃபலாஃபில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபலாஃபில் அப்படின்னா அந்த வடை எல்லாமே வச்சு நம்ம ஏற்கனவே ஒரு கடையில் போய் வாங்குவோம். அது உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன், அந்த பல வீடியோலாம் போட்டிருப்போம். அது மாதிரி ஃபலாஃபில் இந்த கடைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்திருக்கிறோம். சரியா? இப்போ உள்ளே வாங்குற கண்டிப்பாக நிற்கிறோம். அந்த ஃபலாஃபிலுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது, அங்கே நிற்கிறோம். கூட்டத்தை பார்த்தீங்களா, கடைக்குள்ளே கூட்டங்கள் இருக்குது. நம்ம பார்ப்போம். இதை வாங்கிட்டு அப்படி இப்போ நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோமா, உள்ளே கொடுத்துருக்கோம். இப்போ அவங்க இப்போ முடிச்சுட்டு கூப்பிட்டோன்னே அதை வாங்கிட்டு அப்படி நம்ம கிளம்ப வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கியாச்சு சாப்பாடு. நமக்கு ஆர்டர் கொடுத்த சாப்பாடு வந்துட்டு நம்ம வாங்கிட்டோம். கையில் வாங்கிட்டு இப்போ நம்ம அப்படியே ரூம் போயிட்டு அடுத்தாப்புல வேறு எதுவும் வேலைகள் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது போக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதை வாங்கிட்டு இருக்கும்போது அவங்க காலேஜ் போகிறாங்க இல்லையா, அந்த பொண்ணு அவங்க வேறு வரும்போது கடையில் ஜாமான் வாங்க வச்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் போகிற வழியில் பக்கராவில் ஜாமான் வாங்கிட்டு போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த அவங்க சொன்ன கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குறக்காண்டி இந்த பக்கலாவுக்கு வந்திருக்கிறோம். இது இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, பெரிய சூப்பர் மார்க்கெட்டு நம்ம வீட்டுக்கு போகிற ஏரியாலே இருக்குது. அதில் நம்ம இது உள்ளே போயிட்டு அவங்க கேட்ட அந்த கூல்ட்ரிங்க்ஸ் போய் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு எடுத்து ஒரு பில்லை போடுவோம். பில்லை போட்டு அடி கிளம்ப வேண்டியதான். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே வாங்கிடுங்க, எங்கள் மற்றவங்களே வாங்கிடுங்க, ஹோட்டல்லே வாங்கிடுங்க. அங்கே சரியான கூட்டமாக இருக்குது. பில்லு போடுறதுக்கு
1/4 மணி நேரம் நிற்கணும். அதான் நான் உங்களுக்கு கடையில் வேண்டு வந்துடுறேன் அப்படின்னு. இப்போ அவங்க கேட்ட கூல் ட்ரிங்க்ஸ் இந்த ஏரியாவில் இருக்குது. ஸ்ப்ரைட் இருக்குது. மவுண்டன் டியூவே காணாங்க. ஏரியாலேயே மவுண்டன் டியூவை காணும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை பார்த்து வாங்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பும். ரூமுக்கு போயிட்டு அடுத்தாப்புல என்ன சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இருக்கு இல்லையா கூல் ட்ரிங்க்ஸ் நாம வந்தோம். அதாவது மவுண்டன் டியூ தான் அவங்க கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம ஒரு மவுண்டன் டியூ எடுப்போம். மவுண்டன் டியூ எடுத்துட்டு அவங்க வந்து அதான் சொன்னோம் இல்லையா, அந்த மத்தாமே வேண்டாம் சொன்னாங்க. நான் இல்லை உங்களுக்கு பக்காவில் வேண்டாறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்தாச்சு. ஒரு நாள் இதை தேடி இந்த ஏரியா தான் தேடி இருந்தேன். ஒரு தேடி கண்டுபிடிச்சி அது வந்து எடுத்தாச்சு. ஓகே, நம்ம அடி கிளம்பும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடைக்கெல்லாம் போயிட்டு ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டோம். சாப்பாடு கொடுத்துட்டாச்சு ஓனருக்கு. உள்ளே போய் கொடுத்துட்டு வந்துட்டாப்ல ஒய்ஃபு. இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சாப்பாடு கண்டு வந்திருக்கோம். சாப்பாடு என்ன வந்துருக்குன்னு பாருங்கள். சாப்பாடு இன்னைக்கு நம்மளுக்கு ஆப்பம் வந்திருக்கு. ஆப்பம் ரெடியாக வந்திருக்கு. ஆப்பம், சாம்பார், சட்னி. ஓகேயா, எல்லாம் ரெடியாகி சாப்பிட தந்திருக்காப்புல. நம்ம வந்து அப்படி உட்காந்தாச்சு, சாப்பிட்றக்காண்டி உட்காந்தாச்சு. நம்ம இப்போ சாப்பிடுவோம். நைட்டு சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்தாப்புல எதுவும் வேலைகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மணி இப்போ 9:50 ஆயிடுச்சு. சரியா, மணி 9:50 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி பார்ப்போம். போல சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல என்ன அப்படின்ட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஆப்பம், சாம்பார், சட்னிலாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இன்றைக்கி நேரமாக முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டு படுக்க வேண்டியதான். ஏன்னா டியூட்டிலாம் முடிஞ்சிருச்சு. அப்போ அது போக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.